வணக்க மக்களே. இப்போ நம்ம லாஃப்டில் உள்ள 7 புறாவுக்கு நம்ம ரெக்க அவுத்து விட்ற வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். இந்த புறா வாங்கி ஒரு 1 வீக் தான் ஆச்சு. கரெக்டாக லாஸ்ட்டு வெட்னஸ்டே வாங்கினோம். இன்றைக்கி அடுத்த வெட்னஸ்டே இப்போ ரெக்க அவுத்து விட்றோம். ஏன்னா இது ஃபேன்சி கிராஸு, முஸ்கியில் கிராஸ் ஆன மெயிலு. இது ஒரு 3 நாள்லேயே நம்ம அவுத்து விட்ருலாம். ஏன்னா ஃபீமேலுக்காண்டி இது கூட்டிலே நின்றுக்கும், வேறு எந்த இடத்துக்கும் நவல அதுக்கு ஃபீமேலை விட்டு. ஸோ இது 3 நாளே அவுத்து விடலாம். பட் ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு 1 வீக் கழிச்சு அவுத்து விட்ருக்கோம். அதுக்கப்புறம் இது நம்ம முஸ்கி கிராஸ் ஃபீமேலு, இது நம்ம சாட்டின் கிராஸோட பேரு. இது வாங்கி கரெக்டாக 2 வீக்ஸ் 4 டேஸ் ஆகுது. ஸோ இதை இப்போ அவுத்து விட்றோம். இது முட்டை விட்டுருச்சு. இதையும் முன்னாலே அவுத்து விடலான்னு நினச்சோம். பட் இது மேலு கொஞ்சம் சேட்டை பண்ணதுனால வெயிட்டிங்கில் வச்சுருந்தோம். ஸோ இப்போ ஜோடியாக ரெண்டுமே சேர்த்து அவுத்து விட்டோம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எப்போவுமே மேல் மட்டும்தான் அவுத்து விடணும். பட் இவன் நின்றுப்பான் அப்படிங்கிறனால ரெண்டையும் சேர்த்து அவுத்து விட்றோம். இது ஃபீமேலு, இதோட பேர் தான் அந்த உள்ளே இருக்கான் பாருங்கள், ஒயிட்டு. நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சிராஸ் ஆணு. சிராஸு ஃபீமேல் வந்து அவுத்து விடலை. ஏன்னா ஃபீமேல் கொஞ்சம் களைச்சலில் தான் இருக்குது. மேலே மட்டும் அவுத்து விடலாம் அப்படி சொல்லிட்டு மேலுக்கு ரெக்க கொடுத்துட்டோம். இது கொஞ்சம் டல்லாக ஆரம்பிச்சிடுச்சு கூட்டுக்குள்ளே கிடக்கிறதுனால. ஆக்சுவலாக ஃபேன்சி புறா எல்லாமே நம்ம உடனே இருக்க கொடுத்துடலாம். ஒரு 4 டேஸ் 5 டேஸ்லேயே இருக்க கொடுத்துடலாம். ஏன்னா அந்தளவுக்கு அது பெருசாக பறக்காது. கூண்டுக்கு மட்டும் ஓரளவுக்கு பழகிட்டாலே போதும். பட் அந்த ஃபீமேல் வந்து கொஞ்சம் களைச்சலில் இருக்கனால மேபி ஃபீமேல் எங்கேயாச்சும் போய் விழுந்துருச்சுன்னா மேலும் கூடயே போய் விழுந்துடும். அதனால் ஃபீமேலுக்கு மட்டும் இப்போதைக்கு கொடுக்கல, மேலுக்கு கொடுத்துட்டோம். மேல் ஒரு பறக்க விடுற வீடியோ ஸ்லோமோவில் எடுத்திருக்கேன், நல்லா இருந்துச்சு. அதை அடுத்த ஷார்ட்ஸில் பார்க்கலாம். இந்த இருக்குல்ல, இப்போ இந்த மெயில் இது வந்து நம்ம ஃபேவரெட்டு முதுகு செவலை மெயில். கண் வந்து மூக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுக்காண்டி தான் மெயினாக அதை எடுத்தேன். ஆக்சுவலாக அதை எடுக்கையிலே என் ஃப்ரெண்டும் அந்த புறா கடைக்காரன் என்ன சொன்னாங்கன்னா, இது லோக்கலில் உள்ள புறா தான், காயல்வனத்தில் உள்ள புறா தான். ஸோ அவசரப்பட்டு ரெக்க கொடுத்துடாதீங்க, கண்டிப்பாக ஓடிடுன்னு சொன்னாங்க. நான் நிப்பாட்டி காட்டுறேன் அப்படி சொல்லி தான் எடுத்தேன். ஸோ அதே மாதிரியே இப்போ ரெக்க கொடுத்தாச்சு. அதோட பேரும் இப்போ முட்டையில் இருக்குது. ஸோ போகாதுன்னு நம்புகிறேன். புறாவும் கொஞ்சம் கூட்டுக்கு பழகின மாதிரி தான் இருக்குது. ஸோ எப்படி நடக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இவன் நம்ம சாட்டின் கிராஸ் மெயிலு. இவனெல்லாம் வாங்கிட்டு வந்து 1 வீக்லேயே ரெக்க கொடுத்துருக்கணும். பட் இவன் ஒரு பேர் இல்லாமல் 3 பேர் வச்சுட்டு சுற்றுனதுனால தான் அவுத்து விட பயந்தேன். ஏன்னா அவுத்து விட்டு வேறு ஏதாச்சும் புது புறா வந்து அந்த புறா பின்னாடி போயிடுச்சுன்னா சிக்கலாயிரும். அதனால தான் இதுக்கு கொஞ்சம் லேட்டாக கொடுக்கும் அப்படி சொல்லி கொடுக்கேன். இப்போ எக்கில் இருக்கான், ஒழுங்கு அடை காக்குறான். ஸோ எப்படியும் இருந்துப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இதை அவுத்து விட்டோம். மற்ற புறாலாம் அவுத்து டேரெக்டாக கூட்டில் தான் விட்டோம். அப்படி நார்மலாக ஃபுட்டு போடுற மாதிரி விட்டுறலான்னு. இவனை மட்டும் கொஞ்சம் வெளியே விட்டு பார்ப்பேன் என்ன பண்ணுறானே அப்படி சொல்லி தான் விட்டேன். ஏன்னா ஃபீமேலை விட்டால் வந்துடுவாங்கிற தைரியம் தான். ஸோ விட்டேன். அப்படி எதுவும் வெளியே பறந்து போகணுன்னு நினைக்கல. அப்படியே முழிச்சிட்டே இருந்தான் ரொம்ப நேரமாக. ஸோ ஓகேன்னு சொல்லி நானே லைட்டாக பற்றி கூட்டுக்குள்ளே அப்படி தள்ளி விட்டேன். ஸோ வந்துருச்சு. அதுமாதிரி நீங்கள் ரெக்க கொடுக்குறீங்கன்னா கொடுத்த அன்றைக்கி யாருமே புறாவை கலைக்காதீங்க. ஒரு 2 நாள் 3 நாளைக்கு ஃப்ரீயாக விடுங்க. அதுக்கு தானாக தெரியணும் நமக்கு ரெக்க அவுத்து விட்டாங்க, ஸோ நம்ம பறக்கலாம் தானாக தெரியணும். அது வரைக்கும் விட்டிங்கன்னா நம்ம சேஃபு. நடுவில் அந்த போன வாட்டி மயில் கலைச்ச மாதிரி கலைச்சிடக்கூடாது, அதையும் பார்த்துக்கோங்க. இது நம்ம வெள்ளிக்கண்ணு ஃபீமேலு. இது பிளாக்கில் வால் ஒயிட்டு. இவனோட பேர் அப்படியே ஆப்போசிட்டு, ஒயிட்டில் வால் பிளாக்கு. இது இன்னும் பேர் ஆகலை. அந்த சாட்டின் கிராஸோடு தான் லைட்டாக மஸ்தாகிட்டு இருந்துச்சு. இது நிற்குமாங்க டவுட்டு தான், பட்டு நிற்கும்னு நம்பிக்கையில் அவுத்து விட்றோம். அது எப்படி பறக்குதுன்னு பார்க்கணும் மெயினாக அந்த ரெண்டையும். ஸோ அதுக்காண்டி அவுத்து விட்ருக்கோம். இது மெயிலு, இவனும் வெள்ளிக்கண்ணு தான். இவன் நல்லா பறப்பான், அப்படி இல்லைன்னா அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் எப்படின்னு. இவனும் இன்னும் பேர் ஆகலை. அந்த ரெண்டையும் தான் பேர் போடலான்னு இருக்கோம். பார்ப்போம் பறக்கானா இல்லாட்டி நிற்குதானா அப்படின்னு. இந்த மெயில் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்குது, நல்லா சித்து புறாவாக இருக்கும். திருப்பி இந்த ஃபீமேலை மட்டும் நம்ம ஃப்ரெண்டுகிட்டே திருப்பி கொடுத்துடலான் இருக்கிறோம். ஏன்னா அடையில் இருக்கிற புறாவெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது. எனக்கு கரெக்டான பேர் இல்லை. திருப்பி இந்த சிராஸு ஃபீமேல் இருக்க கெட்டில் தான் இருக்குது, இன்னும் பின் அடிச்சிருக்கோம். திரும்ப இந்த ஃபீமேலும் இன்னும் பின்னில் தான் இருக்குது. அது போக ஒரு முதுகு கருப்பு முட்டை விட்டுச்சுன்னு நம்ம ஃபஸ்ட்டு, அதுவும் இன்னும் ரெக்க வெட்டில் தான் இருக்குது.
அதுக்கு ரெக்கை பிடுங்கி விட்டு தான் அடுத்தால முளைக்கணும். அதுக்கு எப்படியும் ஒரு 1 மந்த் ஆகும். இன்னும் பிடுங்கி விடலை. ஸோ அப்புறம் எல்லாத்தையும் டேப் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் கூட்டிலேருந்து நார்மலாக எப்பவும் போல் திறந்து விட்டு கூட்டுக்கு அடைச்சாச்சு. எந்த பிரச்சனையும் இல்லை. தேங்க்யூ மக்களே.